வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர். இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் 2 ரன் ப்ளஸ் டோட்டல் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நம்ம யாருக்கு எதிராக கொல்கட்டாக்காக அகேன்ஸ்டாக ஜேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு மேட்ரு. சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் சீசன் ரெக்கார்டெலாம் பண்ணி உட்காந்துருக்காங்க. நம்ம கூட தோற்றாங்க. பட்டு இது வந்து எங்கள் ஹைதராபாத்தில் நடக்கிற நண்பர்கள். இந்த மேட்ச் வந்து ஈவினிங் மேட்ச் தான் நடக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கிட்டத்தட்ட சன்ரைசர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மைக் மார்க்கண்டே வருவார்னு நினைக்கிறேன். லெக் ஸ்பின்னர் ஷபாஸ் அகமது ஆல்ரெடி இருக்காப்பில், 2 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் அதிகமாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கனால இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹைதராபாத்தில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஸ்பின் கிட்டத்தட்ட 39, ஐபிஎல் 23-22 39 சிக்ஸ் அடிச்சிருக்காப்புல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா 39 அடிச்சிருக்காரு, 31. டி நடராஜன் கண்டினியூ இம்பேக்ட் பிளேயரில் இருப்பார். அவர் இந்தியா டீமுக்கே எடுக்கல, இதுவே பெரிய வருத்தம். டேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்கம், ஹென்ரி கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, அப்துல் சமாத், பேட் கமின்ஸ், மயங்க் மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், ஜெயந்த் யாதவ், நடராஜன், ஆல்மோட் பீட் சிங். ஓகே நண்பர்களே, ராஜஸ்தான் ஸ்ட்ரென்த்து பார்க்கலாம். பேட்டிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அஸ்வினே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 7வது 8வது வராரு. ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவர். இந்த ரெப்பு பவுலிங் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை அஸ்வின். சஞ்சு, ரியான் பராக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருக்குறாங்க. ஜக்லா யூஸ்வலாக நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாரு. அதனால் என் டீம் எந்த மாற்றமும் வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதே டீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால், பட்லர், ஜஞ்சு, ரியான் பராக், ரோல், ஸ்கெட்மேர், போவல், அஸ்வின், போல்ட்டு, ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, ஜக்கல், புவனேஸ்குமார் ரெக்கம்பேரிட். இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 10, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 67. ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஒழுக்கமாக போகிற ஒரே பவுலர் பார்த்தீங்கன்னா நட்டு மட்டும்தான், வேறு யாரும் ஒழுக்கமாக போகிறதில்ல. இன்னொன்று அவங்க ஜெயிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம கூட செகண்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. அது பவுலிங் பிச்சு, அதனால் கொஞ்சம் வின் பண்ணாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி 150 60 என்னமோ சம்திங் தான் அடிப்போம். அது ஈஸியாக வின் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களாம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நிறைய மேட்ச் வின் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பவுலிங் வந்து அந்தளவுக்கு இல்லை. நட்டு தான் நல்லா போடுறாப்புல, பார்ப்போம். ஹெட்மேர் வந்து கிட்டத்தட்ட 36 பால் வேஸ்ட் பண்ணியிருக்காப்புல சீசனில். பெருசாக ஒன்றும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தான் வந்து ஒரு இதில் இருக்குது. அவங்க வாய்ப்பு கிடச்ச 36 பால் 70 ரன் அடிச்சிருக்காப்புல. 5 4 5 6 அடிச்சிருக்காப்புல. பரவாயில்ல, இருக்கட்டும். சஞ்சு சாம்சன் மெச்சூர்டு ஹவு டு பேசிங் கீஸ் இன்னிங்ஸ்னு போட்டு நல்லா போன ஐபிஎல்லாம் ஒரு 2 3 ஐபிஎல்லில் ஒரு ஃபஸ்ட் 4 இன்னிங்ஸ் விளையாடாரு, அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பார். பட் இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நல்லா ஒரு கண்டினியூஸாக விளாண்டுட்டு நல்லா போய்கிட்டு இருக்கிறாரு. மிடில் ஓவரில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து அவருடைய பற்றிய ஒரு இதாக இருக்கும். சகல் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக 28 விக்கெட் எடுத்திருக்காப்புல 19 இன்னிங்ஸில். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 18.9, செகண்ட் லோயஸ்ட் ஐபிஎல் சைடு பிகேன்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ஹென்ரி கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா 41 பாலில் 93 ரன் அடிச்சிருக்காரு, 3 டிஸ்மிஸல் சகலுக்கு அகேன்ஸ்டாக. அபிஷேக் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் நல்லா போட்டுட்ருக்காரு. குருட்டடி கோவிந்தா அவன் பேர். குருட்டடி தானே அடிச்சிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். 2 போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக 17 பால் 36 அடிச்சிருக்காப்புல. 18 பாலில் டெஸ்னாட் அபிஷேக் போட்டிருக்காரு. 8 வந்து அடிச்சிருக்காப்புல. அபிஷேக் வந்து 18 பாலில் 11 ரன் அடிச்சிருக்கிறாரு, 1 டிஸ்மிஸல் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சு ஓரளவுக்கு ஸ்பின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இது பவுலிங் பிச்சு. ஏதாவது மும்பை விசஸ் ஹைதராபாத்தில் விளாண்ட பிச்சு நல்லா பேட்டிங் விக்கெட் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம சென்னை விளாண்ட மேட்ச்சு கூட பவுலிங் விக்கெட்டு. சரி, மும்பை ஹைதராபாத்தில் விளாண்டது பேட்டிங் விக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம விளாண்ட மேட்சும் சரி, இல்லைன்னா நம்ம ஆர்சிபி விளாண்ட மேட்சும் சரி, கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு. அதனால் வந்து ஸ்லோ விக்கெட்னால வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா 2 டீமுமே வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா யார் வேணாலும் நல்லா பவுலிங் போடலாம், சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீமு ஒரு 200 ரன்னு
700 ரன் பக்கம் அடித்தாங்கன்னா அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அதான் உண்மை. ஒரு 190 ஒரு நாட் சேஸபிள் தான் இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த ஸ்லோ விக்கெட்டில் ஏன்னா டியூ வரதுக்கு ரொம்ப வராதுன்னு நினைக்கிறேன். டியூ வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்னை மாதிரி கிடையாது. சென்னை வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த ட்ரிப் நமக்கு டாஸே ஜெயிக்கல. டாஸ் ஜெயிச்சுன்னா நேரான எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சு உள்ளே போயிருப்போம். அது ஒரு விஷயம். டாஸ் ஜெயிக்காத ஒரே காரணத்தினால எல்லா மேட்சுமே நம்ம தோற்று வந்து 5 மேட்ச் தோற்றுருக்கோம் கிட்டத்தட்ட. டாஸ் ஜெயிக்காத ஒரே காரணத்தினால நண்பர்களே, வேறு ஒரு காரணமும் கிடையாது. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் என்னமோ எல்லாத்தையும் திட்டுறாங்க. பட் ஒரே ஒரு காரணம், டாஸ் வின் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல ஆப்போசிட் டீம் எவன் விளாண்டாலும் அதே தான் விளாண்டுருக்கும். ஏன் இந்த கிரவுண்டில் இதே கேகேஆர் வந்து அவர் பவர் கட்டிங் பேட்ஸ்மேனை வச்சு தான் வந்தாங்க. வெறும் 125 ரன் தான் அடித்தாங்க. சரிங்களா? நம்ம செகண்ட் ஈஸியாக சேஸ் பண்ணோம். அதை ஏன் நீங்கள் வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க நண்பர்களே? கடப்பாறை பேட்டிங் தானே கேகேஆர், அவங்கள போட்டு நம்ம போட்டு மட்டை பண்ணலையா? வெறும் 125 ரன் அடித்தாங்க. நம்ம 163ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன். சரிங்களா? என்ன பிச்சு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் இது பண்ணல, செகண்ட் பேட்டிங் அவன் லக்கில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டான். அதான் உண்மை. அதனால அவன் ஜெயிச்சிட்டான். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டாஸ் இந்த ட்ரிப் ருத்ராஜுக்கு லக்கே இல்லை நண்பர்களே. சரி, இந்த மேட்ச்சுக்கு வருவோம் வாங்க. இதுதான் கணக்கு. இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி யார் டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க. சரிங்களா? அது ஒருவேளை ராஜஸ்தானாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சஞ்சு கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் எடுக்க போகிறாப்புல. அப்படி பவுலிங் எடுத்தானா அவனே மாதிரி முட்டாள் எவனும் கிடையாது. சரியா? ஸ்டேட்டஸ் பாண்டர்ஜிக்கு பார்க்கலாம். கடைசி எஸ்ஆர்ஹெச் இவங்களும் ஆர்ஆர் கிட்டத்தட்ட 1, 2, 5 மேட்ச்சில் ஆர்ஆர் 3, எஸ்ஆர்ஹெச் 2. ஆர்ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 3 வின் பண்ணிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சி 2 வின் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஹெட் டு ஹெட்டு பார்க்கலாம். 18 மேட்ச்சில் 9 ஆர்சிபி, 9 ஆர்ஆர் ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. இதில் எஸ்ஆர்ஹெச் வந்து 4 டைம் பேட்டிங் ஃபஸ்ட்டில், அவங்க 3 டைம் பேட்டிங் ஃபஸ்ட்டில் வின் பண்ணிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 5 டைம் பேட்டிங் செகண்டு, இவங்க 6 டைம் பேட்டிங் செகண்டு. டாஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் வந்து 10 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. டு பேட் ஃபஸ்ட்டு 5, பவுலிங் ஃபஸ்ட்டு 5. இவங்க 8 டைம் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபஸ்ட் 3, ஃபீல்டு வந்து 5. டீம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 217க்கு 6. ஹைதராபாத் இவங்க வந்து ராஜஸ்தான் வந்து 220க்கு 3. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 154.94. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 161.56. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6.0. இவங்க வந்து 5.33. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருக்காங்க. அபிஷேக் சர்மா 85 மோஸ்ட் ரன்ஸ். அங்கே சஞ்சு சாம்சன் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக 688 ரன் அடிச்சிருக்காப்புல. மோஸ்ட் விக்கெட் புவனேஸ்வர் குமார் 12, சகல் 11. பெஸ்ட்டு பவுலிங் விக்கெட் பார்த்தீங்கன்னா பூகுமார் 4/14, சகல் 4/17. ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் இதை பற்றி பார்க்கலாம். இங்கே 2 பேர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 3ல் வந்து எஸ்ஆர்ஹெச் வின்னு, 1ல் வந்து ஆர்ஆர் வின்னு. பேட்டிங் ஃபஸ்ட்டில் எஸ்ஆர்ஹெச் 1, பேட்டிங் செகண்டில் 2. அதே மாதிரி ஆர்ஆர் பேட்டிங் ஃபஸ்ட்டில் 1. டோட்டல் மேட்ச் பிளேட் பார்த்தீங்கன்னா 117. வின்னிங் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 53 டைம், பேட்டிங் செகண்ட் வந்து 63 டைம். டாஸ் வின்னா இந்த பிச்சில் வந்து பவுலிங் தான் அதிகமாக. பேட் ஃபஸ்ட் 59 டைம், பவுலிங் வந்து 58. எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்குது. அது எந்தெந்த சீசன் தெரியணும்ல. மோஸ்ட் மேட்ச் பிளேடு எஸ்ஆர்ஹெச் 54, மோஸ்ட் வின் பை எஸ்ஆர்ஹெச் 32, மோஸ்ட் லாஸ் பை எஸ்ஆர்ஹெச் 21, பிக்கஸ்ட் வெற்றி பை எஸ்ஆர்ஹெச் 118 ரன்னு. பிக்கஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா டெல்லி டேவிஸ் 9 விக்கெட்டு வித் 42 பால்ஸ். க்ளோசஸ்ட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா பெங்கால் 1 ரன்னு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 158. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.27. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 25.17. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.145, 145 ரன்னு. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.81. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.03. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பார்த்தீங்கன்னா 6.4. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா விக்கெட்னா 25.1. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் தேஸ்வானின்னு போட்டிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 54 மேட்ச் 26 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. 32 டைம் வந்து மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்எஸ் ஸ்கோர் 277க்கு 3. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 156.72. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா
5.63. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு 7 மேட்ச்சில் வந்துட்டு டாஸ் 4 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 3 மேட்ச்சை வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்சி ஸ்கோர் 217க்கு 7. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 160. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.0. அதாவது அதிக ரனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 112 ரனில் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர் வந்து 72 ரனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிக விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து இங்கே 9 விக்கெட் ப்ளஸ் 27 பால் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆர் வந்து 8 விக்கெட் ப்ளஸ் 7 பால் ரிமைனிங் ஜெயிச்சிருக்காங்க. ஒஸ்ட்டு அதாவது அதிக ரனில் தோற்றது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் 77 ரனில் தோற்றுருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஆர்ஆர் வந்து 23 ரனில் தோற்றுருக்காங்க. மோசமான விக்கெட்டில் நிலைமை தோற்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 9 கூட வந்து 9 விக்கெட்டு ப்ளஸ்ஸு 37 பால் ரிமைனிங் இருக்கும்போது, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்ஆரை வந்து 9 விக்கெட்டு ப்ளஸ் 25 பால் இருக்கும்போது மோஸ்ட் ரன்னு எல்லாம் தெரிஞ்சது தான். வார்னர் தான் அங்கே அவருக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி 29 இன்னிங்ஸில் 1485 ரன்னு, 51 ஆவரேஜு. தவான் 33 இன்னிங்ஸில் 1011 ஆவரேஜ் 30. வில்லியம்சன் 18 மேட்ச்சில் 508 28 ஆவரேஜ். ஐஸ் ஸ்கோரு வார்னர் 59 பாலுக்கு 126 கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. பிரிஸ்டோ 56 பாலுக்கு 114 ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. கிளாசன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 104. பெஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோ 6 இன்னிங்ஸில் 89. சுமித் பார்த்தீங்கன்னா 71. சஞ்சு சாம்சன் 74 இன்னிங்ஸில். ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கிளாசன் 191.8 இன்னிங்ஸில். பிரிஸ்டோ 6 இன்னிங்ஸில் 168.168.39. வார்னர் 29 இன்னிங்ஸில் 161.06. மோசஸ் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வார்னர் 29 இன்னிங்ஸில் 64. கிளாசன் 8 இன்னிங்ஸில் 23. நமன் ஓஜா 15 இன்னிங்ஸில் 18 சிக்ஸு. மோஸ்ட் போர் பார்த்தீங்கன்னா வார்னர் 29 இன்னிங்ஸில் 139. தவான் 33 இன்னிங்ஸில் 113. வில்லியம்சன் 18 இன்னிங்ஸில் 41 போர். பெஸ்ட்டு பவுலிங் பிகர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாக்னர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக 5/16. பூகுமார் குயின்ஸ்லாந்து பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக 5/19. நபி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 4/11. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா பூகுமார் 44 இன்னிங்ஸில் 42. ரஷீத் கான் 21 இன்னிங்ஸில் 28. சித்தார்த் கவுல் 15 இன்னிங்ஸில் 21 விக்கெட்டு. பெஸ்ட்டு எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா ஒயிட் 2, காக் 3, விகாரி 3.5. பெஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் பேக்னர் 1 இன்னிங்ஸில் 3.2. சகல் 4.25. தம்பி 7. ஓகே, நமக்கு இந்த பிச்சை ஏதாவது பிச்சு வந்து 2 விதமாக இருக்குது நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு என்னமோ சென்னை மும்பை விளையாண்ட பிச்சுனா நீங்கள் தாராளமாக செகண்ட் பேட்டிங் எடுப்பாங்களே. சரி, சென்னை பார்த்துக்கலாம். ஹைதராபாத்தும் இது விளாண்டது. பட் மோஸ்ட்லி வந்து இந்த பிச்சில் வந்து எந்த மாதிரி பிச்சு கொடுக்காங்கன்னு தெரில, பார்ப்போம். போன மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபி விளாண்ட பிச்சுனா கண்டிப்பாக இப்போ டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு மும்பையும் எஸ்ஆர்ஹெச் விளாண்ட பிச்சுனா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லது. தேங்க்யூ நண்பர்களே.